இந்த மாலை வேளையில் கடைசி தியான நேரத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். இந்த சமயத்தில் சில முக்கியமான காரியங்களை, சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். நம்ம இப்போ இதை ஒரு ஸ்டடியாக படிக்க போகிறதில்ல, சில ஆலோசனைகளாக இந்த 2 பேதுரு காலையில் 1ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம். இப்போது இந்த 2 பேதுருவினுடைய 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ நம்ம இந்த முகாமினுடைய கருப்பொருளாக நம்ம என்ன வச்சுருக்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் இல்லை, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி இல்லை தேவனுக்கென்று கனி கொடுக்க வேண்டும். சரியா? இப்போ நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத காலையில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். கனி கொடுக்குற வாழ்க்கையில் நான் உறுதியாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம். என்ன கற்றுக்கொண்டோம்? 2 பேதுருவில் விசுவாசிகளுக்கு எழுதின 3 ஆலோசனைகளை நம்ம பார்த்தோம். ஒன்று, அவர் எதை பற்றி சொன்னார்? விலையேறப்பெற்ற விசுவாசம் இல்லை. ஏன் அது விலையேறப்பெற்ற விசுவாசம்? அது என்னால் அது வாங்கப்படுவதில்லை, கிறிஸ்து எனக்கு அருளுவது. அது எப்படி கொடுத்துருக்கிறார்? அவருடைய நீதியால் இல்லை, அவருடைய பாடு, மரணம், சிலுவை, உயிர்த்தெழுதல், இவைகளின் மூலமாக மீட்பு. அந்த மீட்பை விசுவாசிக்கிறவன் எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? அவர் அந்த விசுவாசத்தை அருளுகிறார். அந்த விசுவாசத்தை பாகுபாடு இல்லாமல் கொடுக்குறான்னு பார்த்தோம் இல்லை. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இப்போ ரொம்ப நாளாக கிறிஸ்தவனாக இருக்கிறவன் இல்லை, சீஷனா இல்லை, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லை. விலையேற பெற்ற பாகுபாடு இல்லாமல் கொடுக்கிறார். அப்புறம் அந்த விசுவாசத்தை பெற்றவர்களுக்கான அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம. என்னது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் அடைவான். அவன் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவன் என்ன செய்வான்? பங்கடைவான். அடுத்து என்னது? அவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை காட்டிலும் பெரிய கிரியைகளை அவன் என்ன செய்வான்? அதனால தான் அதை அவர் என்ன சொன்னார்? விலையேறப்பெற்ற விசுவாசம்னார். அடுத்து விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லை. அதை என்ன செய்யணும்? அறிகிற அறிவு எனக்கு வேணும் இல்லை. இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ், தகவலின் அடிப்படையில் நான் அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் எனக்கு அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல வேத வார்த்தையினுடைய அறிவு எனக்கு வேணும். தனிப்பட்ட முறையிலே கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அந்த ரட்சிப்பின் அனுபவமும் எனக்கு வேணும் இல்லை. அதுக்கு எது வழிவகுக்குது? இந்த வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தைகள் கட்டுக்கதை இல்லை, உறுதியானது, விளக்கை போலது. கடைசி வரைக்கும் கடவுளுடைய வருகை தாமதிக்குமானால் 2ஆம் வருகை வரைக்கும் என்ன அந்த விசுவாசத்தில் என்ன செய்யும்? அது நிலைத்து நிற்க செய்யும். அடுத்து என்னது? தெய்வீக சுபாவம் என்ன செய்யும்? எனக்குள்ள வரும். இது நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? நம்ம விலையேறப்பெற்ற நற்பண்புகள் எனக்கு இருக்கணும். என்னென்ன பண்புகள் நம்ம பார்த்தோம்? ஒரு 7 பண்புகளுக்கு ஒரு 7 கேரக்டர் சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? என்னது? விசுவாசத்தோடு ஃபர்ஸ்ட் என்னது? தைரியத்துக்கு யாரு? தாவீது. ரைட். அடுத்து என்ன சொன்ன? பொறுமைக்கு, இச்சையடக்கத்துக்கு யோசேப்பு, தேவ பக்திக்கு தானியேல், சகோதர சிநேகத்துக்கு அன்புக்கு. வெரி குட். ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கிறீங்க போல. வெரி குட். ரைட். இந்த நற்பண்புகள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த நற்பண்புகள் என் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் என்ன சொல்லுச்சு வசனம்? நான் யாரு?
வீணன், சோம்பேறி. என்னால் கடவுளுக்கு ஒரு பயனும் இல்லை, என்னால் கடவுளுக்கும் பயன் இல்லை, திருச்சபைக்கும் பயன் இல்லை, குடும்பத்துக்கும் பயன் இல்லை, யாருக்கும் பயன் இல்லை. வீணன். அடுத்து என்ன சொன்ன? கண் சொருகி போன குருடன். ஆனால் இருப்பவர்கள் இதிலிருந்து அப்படியே ஆப்போசிட். அவர்கள் எல்லாருக்கும் உபயோகமானவர்கள். அவர்கள் என்னது? அவர்கள் பலருக்கு வழியை காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். கடவுள் அழைத்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல்ல இடறிவிழாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் காலையில் நம்ம என்ன செய்தோம்? கேட்டோம் இல்லை? கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாக மாறி நான் கனி கொடுக்கணும்னா இந்த விலையேற பெற்ற விசுவாசம், விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள், விலையேற பெற்ற நற்பண்புகள் எனக்குள் இருக்க வேண்டும். சரி, அடுத்து இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரம் என்ன பாஸ்டர், எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியங்களை ஆலோசனையாகவும் உங்களுக்கு வழிகாட்டுகிற முறையாகவும் நான் சொல்ல போகிறேன். நல்லா நீங்கள் கவனிங்க. நாம் கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர் ஆக கனி கொடுக்க என்ன செய்யணும்னு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாக மாறாமல் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இல்லாமல் நமக்கு நீங்களும் நானும் வாழுகிற இந்த நாட்களிலே தடையா யார் இருக்கிறது? தடையா யார் இருக்கிறது? அந்த தடை என்னன்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய குணலட்சணங்களை காட்டிலும் சில எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வெளிப்புறமாக இருந்து இன்றைக்கு, அதாவது திருச்சபைக்குள்ளே வெளிப்புறமாக இருந்து திருச்சபை ஒரு வகையில் தாக்கப்படுது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மேலே மைக் இருக்கனால நான் சொல்லலை. வெளிப்புறமாக நமக்கு என்னது? நிறைய தாக்குதல்கள் உண்டு, உங்களுக்கே தெரியும். ஆனால் உட்புறமாக திருச்சபை என்ன செய்யப்படுகிறது? என்ன செய்யப்படுகிறது? தாக்கப்படுகிறது. எப்பவுமே ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னு வைங்க, இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்குமே நடக்குதுன்னு வைங்க, வெளிப்புறமாக 2 நாடுகளும் மோதிக்கிட்டா சேதம் கம்மி. ஏதோ கொஞ்ச நாள் அந்த போர் நீடிக்கும். அந்த போர் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் என்னவாக இருக்கும்? கஷ்டமாக இருக்கும், பல தட்டுப்பாடுகள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது முடிஞ்சிடும். சரியா? 1 மாதமோ 2 மாதமோ முடிஞ்சிடும். ஆனால் ஒரு நாட்டில் உள்நாட்டு கலகம் வந்துச்சுன்னு வைங்க, உள்நாட்டு யுத்தம் வந்துச்சுன்னு வைங்க, அந்த உள்நாட்டு யுத்தம் சில மாதங்களில் முடியாது. அது என்ன தெரியுமா செய்யும்? வருஷ கணக்கில் என்ன செய்யும்? அது போயிட்டே இருக்கும். அதனால அந்த நாடு என்ன தெரியுமாகும்? உருகுலைந்து போய்விடும். வெளிப்புறமாக இருந்து யாருன்னா தாக்குனா கூட அந்த நாடு எந்திரிச்சிடும். ஆனால் அந்த உள்நாட்டு கலகம் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள நடக்கிற உள்நாட்டு யுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யுத்தத்தால் ஒரு நாடு சீரழிந்து விடும். அதுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லட்டா, ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே ஒரு காலத்தில் வளம் கொழிந்த நாடுகள். எப்படி? வளம் மிக்க நாடுகள். சரியான நில வளம், கனிம வளங்கள் அந்த நாட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்திலேயே ஆப்பிரிக்க நாடுகள் வந்து டாப்பில் இருக்க வேண்டியது. ஆனால் இன்னைக்கு அவன் தெரியுமா? சோமாலியா பற்றி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? செத்து செத்து உழுவாங்க. ஒரு காலத்தில் சோமாலியா மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஆப்பிரிக்க நாடுகளினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு குடிமகனுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கிடைப்பதே என்னது? அரிது.
அது காரணம் என்னன்றீங்க? காரணம் என்னன்றீங்க? உள்நாட்டில் நடந்த யுத்தம். யுத்தம் இந்த நாடுகளை சீரழிய செய்துவிட்டது. அதே மாதிரி தான் வெளிப்புறமாய் இருந்து சபைக்கு வருகிற தாக்குதல்கள், பிரச்சனைகளை திருச்சபை சந்தித்ததை காட்டிலும் திருச்சபைக்கு உள்ளாக நடந்த சில தாக்குதல்கள் திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே அதை மட்டுப்படுத்தினதில் வெளியிலிருந்து வந்த தாக்குதலை காட்டிலும் உள்ள நடந்த தாக்குதல்களால் தான் திருச்சபை என்ன ஆச்சு? நிறைய பிளவுகளை சந்தித்தது. உதாரணமாக நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நம்ம என்ன படிக்கிறோம்? சீஷர்கள் பெருகினார்கள், சபைகள் பெருகினது, நல்லா பெருகி போச்சு. திருச்சபைக்கு என்ன வந்தது? உபத்திரவம் வந்துச்சா? சிறையில் பிடிச்சி போட்டாங்க, அடித்தார்கள், உரித்தார்கள், கொன்றார்கள். ஆனால் நம்ம என்ன வாசிக்கிறோம்? சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் திருச்சபை அரசாங்கத்தால், வெளி உலகத்தால் தாக்கப்பட்டதோ அவ்வளோ தூரம் என்ன செஞ்சுக்கிட்டே போச்சு? வளர்ந்து கொண்டே போனது. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சென்று என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை தடையே இல்லை, இன்னும் அதிகமாக பெருகுச்சு. ஆனால் பிசாசு பார்த்தான், ஓஹோ இதுலேயும் இவர்களை என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்னு கொண்டு வந்தான் பிரச்சனையை. எங்கே தெரியுமா? திருச்சபைக்கு உள்ளாக. அது எதன் வழியாக தெரியுமா கொண்டு வந்தான்? கள்ள உபதேசங்களால். எதனால? கள்ள உபதேசங்களால். கள்ள உபதேசங்களால் கொண்டு வந்தனால தான் பவுல் பார்த்தீங்கன்னா கடந்து போராடுவார். இந்த நிருபங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போராட்டமே, அவரை அடிப்பாங்க, அவரை உரிப்பாங்க, அவரை சாட்டையால் அடிப்பாங்க, உயிர் போச்சுதுன்னு கூட இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு அடித்து தூக்கி போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் பெருசாக அவர் எடுத்துக்கலை. ஆனால் அவர் வேதனைப்பட்டது எதற்காகன்னு சொன்னால், இந்த கள்ள உபதேசங்களால், கள்ள போதனைகளால் திருச்சபைக்குள் வந்ததான என்னது பிரிவுகள். அதனால் விசுவாச மார்க்கத்தை விட்டு விலகி போன விசுவாசிகளுக்காக அவர் ஏக்கமுடுகிறவராக, பாரம் நிறைந்தவராக காணப்படுவார். நீங்கள் இது புதிய ஏற்பாட்டில் தான் இருந்தது கிடையாது, பழைய ஏற்பாட்டிலையும் இதே பிரச்சனை இருந்திருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அது யார் தெரியுங்களா? கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க யாரு? ஆமாம், கள்ள தீர்க்கதரிசிகளோடு பழைய ஏற்பாட்டிலையும் போராட்டம் இருந்திருக்கு. இஸ்ரவேல் மக்களுடைய பக்தி வாழ்க்கையிலே அவர்களை ஆண்டவரோடு நெருங்க விடாமல் தடுத்ததில் முக்கிய பங்கு யாருக்கு இருந்தது? கள்ள தீர்க்கதரிசிகள். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார் எரேமியாவை பார்த்து, இந்த மக்கள் என்ன பின்பற்றலை, எல்லாம் பாவம் செய்கிறான், அந்நிய தேவர்கள் பின்னாடி போகிறான், இவங்க இருதயம் எனக்கு நேராக இல்லை, இவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுது. எங்கிருந்து வரப்போகுது? பாபிலோன் என்ற அரசன் நேபுகாத் நேச்சர் இவங்களெல்லாம் சிறை பிடிச்சிட்டு போகிறான். 70 ஆண்டுகள் இவர்கள் எங்கே இருக்க போகிறாங்க? சிறை இறைப்பில் இருக்க போகிறாங்க. இதை சொல்லுன்றார். இதை போய் தெருவா யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? எரேமியா சொல்கிறார். அங்கே ஒரு கூட்டம் எழும்புனா, இல்லை அதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நியாய தீர்ப்பெல்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சமாதானம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சமாதானம் இல்லாமல் இருக்கும்போதே சமாதானம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு
கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மக்கள் தேவ எச்சரிப்பை நிராகரித்தார்கள். கள்ள தீர்க்கர்களுடைய தீர்க்க தரிசனங்களை நம்பி வாழ்க்கையில் சோரம் போய் சிறையிருப்புக்கு சென்றார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயும் அந்த பிரச்சனை எரேமியாவுக்கு இருந்தது, எசேக்கியலுக்கு இருந்தது. எல்லாருமே போராடி இருக்கிறாங்க. இப்போ இங்கேயும் ஆதி திருச்சபையிலேயும் திருச்சபை பெருகின பொழுது இப்போ இந்த 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு வாழ்ந்த இந்த நிருபங்களை எழுதுகிற நாட்களில் சில கள்ள உபதேசங்கள் திருச்சபைக்குள் வந்தது. பெரும்பாலும் நல்லா கவனிக்கணும். நீங்கள் நல்லா கவனிக்கலைன்னா புரியாது. பவுல் எதிர்த்த பவுல் அந்த கள்ள உபதேசம் சொன்னது என்னன்னா, யூதர்கள் வந்து ஒருத்தன் விருத்த சேதனம் பண்ணாதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்றத சுவிசேஷத்தோடு சேர்ந்து இதையும் பண்ணணும். யூத சடங்கு முறைகளை என்ன செய்யணும்? பண்ணணும். அதுக்கு எதிராக தான் அவருடைய நிருபங்கள்ல அவர் போராடுவார். இப்போ இங்க இந்த பேதுருவினுடைய நிருபங்கள்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, கிரேக்கர்கள், இந்த கிரேக்கர்கள் வந்து அறிவு பெருத்தவர்கள். கிரேக்கர்கள் என்னது? அறிவு, நாலேஜ், விஸ்டம் அப்படின்றது அவங்களுடைய முக்கியமான ஒரு ஒரு பெரிய அழுத்தம் கொடுப்பாங்க. அறிவு 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 அறிவு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் திருச்சபைக்குள் வந்து கிறிஸ்துவினுடைய மனித அவதாரத்தை குறித்து கேள்வி எழுப்பினார்கள். அவரும் என்னது? சாதாரண ஒரு மனுஷன்தான், தெய்வீக அவதாரம் அவரு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒன்று இல்லை. ரெண்டாவது, 2ஆம் வருகை என்பது ஒன்று இல்லை. இதுதான் அங்க கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையையும், அடுத்து என்னது? கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், அடுத்து என்னது? கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்தும் என்ன செய்தார்கள் அவர்கள்? இதெல்லாம் என்ன இல்லை இல்லை அப்படின்ற போதனை எங்க வந்துச்சு? எங்க வந்துச்சு? திருச்சபைக்குள்ள வந்துச்சு. இதை கேள்விப்பட்ட உடனே தான் இப்பதான் முதல் நிருபத்திலே எழுதிட்டாரே, பெரிய உபத்திரவம் திருச்சபை சந்தித்த பொழுது உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? பேதுருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் அதை தான் நம்ம போன தடவை படித்தோம். கண்டிப்பாக ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வீட்டில் எதனா நோட்ஸ் இருந்தால் போய் பிடிச்சி பாருங்க. அல்ல, அதில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் எழுதிட்டார். இப்போ ஏன் திருப்பி 2ஆம் நிருபத்தை எழுதுறாரு? இந்த உபத்திரவத்தை காட்டிலும் இது ரொம்ப கொடியது அப்படின்னு சொல்லி தான் உடனே இந்த 2ஆம் நிருபத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் எழுதுகிறார். என்னது? ஆமாம். இப்போ இந்த கள்ள போதனைகளுக்கு எதிராக இந்த 2ஆம் அதிகாரத்தில் வந்து அவர் வந்து 3 விதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். எத்தனை விதமான காரியங்களை சொல்றாரு? ஆமாம். முதல்ல வந்து இந்த கள்ள போதகர்கள் யார், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட் அல்லது ஃபால்ஸ் டீச்சர்ஸ். கள்ள உபதேசம் செய்கிறவர்களுடைய அடையாளம், அவன் யார் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். 2வது பகுதியில் இப்படி கள்ள உபதேசம் செய்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு என்று எச்சரிக்கிறார் 2ஆம் பகுதியில். 3ஆம் பகுதியில் என்ன சொல்றாருன்னா, இந்த நல்ல முன்மாதிரி உள்ளவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த மாதிரி கள்ள உபதேசம் செய்கிறவர்களை பின்பற்றாமல் 2 நல்ல முன்மாதிரிகளையும் ஒரு தவறான முன்மாதிரிகளையும்
கேரக்டரிஸ்டிக்காக சொல்கிறார். ஒருத்தருடைய ஒரு 3 மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து சொல்கிறார். இதை நம்ம நேராக படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் விளங்காது. ஆனால் இதன் அடிப்படையிலே நம்ம படிக்கும்போது இந்த 2ஆம் அதிகாரம் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இவர்கள் யார், அடையாளம் என்ன? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர். இந்த கள்ள உபதேசம் பண்ணுறவங்களுடைய அடையாளம் என்ன? நம்ம போலீஸ்லலாம் யாரையாவது ஒருத்தர் தேடுறாங்க, திருட்டுத்தனம் பண்ணவனை தேடுறாங்க, கொலை பண்ணவனை தேடுறாங்கன்னா முதல்ல என்னத்தை வெளியிடுவாங்க? என்னத்தங்க வெளியிடுவாங்க? அங்கே அடையாளங்களை என்ன செய்வார்கள்? வெளியிடுவார்கள். இல்லை சற்று தாங்கி தாங்கி நடப்பான், இல்லை இடது கையை உபயோகிப்பான், இந்த மாதிரிலாம் சில அங்க அடையாளங்களை கூறி இவனை பார்த்தா உடனே எங்கே சொல்லுங்க, எங்கே சொல்லுங்க? காவல்துறைக்கு. ஆமாம். இப்போ நான் இப்படிப்பட்ட கள்ள உபதேசக்காரர்களுடைய அடையாளங்களை சொல்ல போகிறேன். இப்படிப்பட்டவர்களை பார்த்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் யாரையும் தாக்க போகிறதில்லை, வேதத்தில் இருக்கிறத சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, சரியா? வேதத்தில் இருக்கிறத சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள்னா அது என்னது? அது என்ன டென்ஸில் இருக்கிறது? என்ன டென்ஸில் இருக்கிறது? பாஸ்ட் டென்ஸ். என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். சொன்ன பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் எரேமியா வந்து நியாய தீர்ப்பு சொன்ன போது இல்லைன்னு சொன்னானுங்க பார்த்தீங்களா? இருந்தார்கள், பாஸ்ட் டென்ஸ். சரி, அடுத்து வாசிங்க. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர். இருக்கிறாங்க, இனிமேலும் இருப்பாங்க. இந்த 3 டென்ஸையும் அங்க சொல்றார். இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். இப்போ நம்ம எந்த காலத்துல வாழ்றோம்? இருப்பார்கள் அன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா? இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருப்பார்கள். இப்போ பாருங்க, என்னது? அவர்கள் என்னது? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் என்ன செய்வார்கள்? நுழைய பண்ணுவார்கள். அதாவது தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். சீக்ரெட்லி இன்ட்ரோடியூஸ், ரொம்ப தந்திரமா. இப்போ வேத புரட்டு, இதை நான் அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லித்தரேன். இந்த வேத புரட்டு அப்படின்றதுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு. என்ன தெரியுமா? ஹெரிசிஸ் அப்படின்வாங்க. திரிப்பு கொள்கை. கொள்கை திருச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? திருச்சி சொல்றான், உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் திரிப்பு கொள்கை, ஹெரிசிஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? வார்த்தைக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? அதாவது செல்ஃப் ஒப்பீனியன் ஆர் வேரியண்ட். அதாவது அவர்கள் சொந்த கருத்து இல்லைன்னா சிறிதளவு மாறுபட்ட. இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். ஒரு மாருதி கார் இருக்கு, அது ஒரு நேமில் வருது. இப்போ வைங்களேன், மாருதி ஆல்டோ அப்படின்னு ஒரு கார் இருக்கு, மாருதி ஆல்டோ 800. இப்போ அடுத்து மாருதி ஆல்டோ K10 அப்படின்னா என்னன்னா, அதே மாருதி தான், அதே இன்ஜின் தான், ஆனால் கொஞ்சம் அந்த இன்ஜின் பவர் என்ன இருக்குது, கொஞ்சம் கூட்டி இருக்கிறாங்க. 800லேருந்து 1000 ஆக்கி இருக்கிறாங்க. அதே பாடி தான், ஆனால் சிறிது மாற்றம் செய்து என்ன செய்யப்பட்டிருக்கு மார்க்கெட்டுக்கு. அதுதான் அர்த்தம். வெளிப்படையா பார்த்தோம்னா அந்த உபதேசம் ஆமா நல்லா தானே இருக்கு. இல்லை, உள்ளே
அதிலே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லை? ஸ்மால் வேரியண்ட் இருக்கும். அங்கே ஒரு வேரியண்ட் இருக்கும். அதுதான் வேத புரட்டர்கள். சரி, இந்த வேத புரட்டர்கள், இப்போ நான் உங்களுக்கு இந்த வேத புரட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு அது புரிகிற மாதிரி சொல்கிறேன். யெகோவா சாட்சிகள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்படாமல் இருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யெகோவா, நீங்கள் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. முதல்ல உங்களோட உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது முழு பைபிளையும் பேசுவாங்க. முழு பைபிளையும் பேசுவாங்க. நம்ம கூட நம்மால் தான் யாரோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் மெதுவாக கடைசியில் சப்ஜெக்டுக்கு வருவாங்க. எங்கே தெரியுமா வருவாங்க? கடவுளுடைய அவதாரமாகிய கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையையும் அவர் இந்த உலகத்திற்கு வந்த அந்த மனு உருவையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்வாங்க? நிராகரிப்பார்கள். இல்லை இல்லை இல்லை, அவர் ஒரு சாதாரண மனுஷன். பிதாவாகிய கடவுள் தான் என்னது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் அதை முதல்ல எடுத்த உடனே நான் திருப்பு கொள்கை, நான் வேத புரட்டன், எவனும் இந்த இதில் தலையில் அடையாளத்தை கட்டிட்டு யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. எப்படி தான் வருவாங்க? தந்திரமாய் உங்களிடத்தில் வருவார்கள். தந்திரமாய் உங்களிடத்தில் வருவார்கள். மாட்டிக்கக்கூடாது. ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மைக்கில் நிறைய சொல்ல முடியல. சமீபத்த நாட்களில் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கான அந்த வருகிறதான பண வரவுகள்லாம் தடை செய்யப்பட்டது. வெளிநாட்டு பணங்கள்லாம் வர்றது, ஊழியம் நடக்கிறதுக்கான எல்லாம் என்ன செய்யப்பட்டது? தடை செய்யப்பட்டது. எப்படி பிடிச்சாங்க தெரியுமா? யாருக்கு எவ்வளோ காசு வருதுன்னு பிடிச்சாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி கால் எனக்கே வந்திருக்கு. திடீர்னு ஒரு ஃபோனில் ஒரு கால் வரும். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நிஜமாங்க, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. எப்படி இருக்கு ஊழியம்? எப்படி உங்களுக்கு நல்லா எல்லாம் வருதா? வருது. அங்கிருந்து ஒருத்தர் அனுப்புறாரு, இங்கிருந்து ஒருத்தர் அனுப்புறார். ஏன்னா இங்க முதல்ல என்ன வந்துருது? ஆனா இந்த பிரைஸ் தி லார்ட் போட்டவங்க எங்கிருந்து பேசினவங்க தெரியுமா? எங்கிருந்து பேசினவங்க தெரியுமா? ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசினவங்க. ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசணும். இது நிஜம் இல்லை? தந்திரமாய் தந்திரமாய் நிறைய பேர் அதில் மாட்டினாங்க. நிறைய பேர் அதில் மாட்டினாங்க இல்லை? வேத புரட்டர்கள் என்று அடையாளத்தோடு வரமாட்டார்கள். ஆனால் வந்து உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பிப்பார்கள்? பேச ஆரம்பிப்பார்கள். முழு வேதாகமத்தையும் பேசுவார்கள். ஆனால் மெதுவாக எங்கே வருவாங்க? விஷயத்துக்கு வருவாங்க. எந்த தங்களுடைய ஒன்று பிதாவை நிராகரித்து குமாரன் மாத்திரம் என்று சொல்வார்கள், இல்லை இருவரையும் நிராகரித்து பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் சொல்லுவாங்க. நம்ம இப்போ குமாரன் காலத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் இருக்கிறோன்னு வாங்க. இல்லை 3 பேரையும் நிராகரிப்பார்கள். ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் இது எடுத்த உடனே இப்படி தான் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. மெதுவாக ஸ்லோ பாய்சன் அப்படி தான் வருவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவர் ஒரு வெளிநாட்டிற்கு சென்றார், ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, பிரதர் அங்கே சர்ச்சுக்கு போகிறீங்களா? அப்படின்னு. போகிறோம் பிரதர். எங்கே போகிறீங்க? 7th டேன்னு ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போகிறேன். அங்கேயா போகிறீங்க? ஏன் பிரதர் வேறு சர்ச் இல்லை? ஒன்றும் இல்லை பாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், அவங்க எங்கே போகிறாங்க? எப்போ போகிறாங்க? சனிக்கிழமை போகிறாங்க. அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது அப்படின்னார்.
விட்டேன். நானும் ஒரு 7-8 மாதம் கழித்து ஒரு நாள் அலறிக்கிட்டு ஃபோன் பண்ணுறாரு என்கிட்ட. பிரதர், மோசம் போயிட்டோம் பாஸ்டர், நான் மோசம் போயிட்டேன். என்ன? இப்போ தான் தெரியுது எனக்கு. என்ன அப்படின்னா, இப்போ தான் சொல்கிறாங்க, அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளை அனுசரிக்கிற அந்த 7th டே அப்படின்றவர்கள் எல்லாம் நம்மள மாதிரி தான் இருக்கும். இதே வேதாகமத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க, இதே வசனங்களை தான் பேசுவார்கள். நாள் மட்டும் நம்ம வித்தியாசம் யோசித்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் எனக்கு சொன்னார், ஹெலன் ஒயிட் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த ஹெலன் ஒயிட் என்ற அந்த அம்மையார் தான் அந்த 7th டே என்ற அந்த இயக்கத்தை, அந்த பிரிவை துவக்கி வச்சவங்க. அவங்க நிறைய அவங்களுடைய சேயிங்ஸ் அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் மாதிரி ஹெலன் ஒயிட் என்கிற அந்த அம்மாவினுடைய கூற்றையும் என்ன செய்கிறார்கள்? எங்கே வலியுறுத்துறாங்க? ஆமாம், இல்லை, எப்படி ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொன்னாரோ அந்த மாதிரி அந்த அம்மா இப்போ மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு உபதேசத்தை சொல்லிட்டு பாருங்க, ஹெலன் ஒயிட் அம்மையாரும் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அதையும் என்ன செய்கிறார்கள், கூட சேர்த்து வேதத்திற்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை எதற்கும் கொடுக்குறாங்க. ஹெலன் ஒயிட் என்ற அந்த அம்மையாருடைய என்னது உபதேசத்திற்கும் கொடுக்கிறார். அப்புறம் மெதுவாக நீங்கள் இன்னொரு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க பிரதர், பாஸ்டர். அதில் தான் நான் உஷாராகி வெளியே ஓடியா வந்தேன் அப்படின்னார். இன்னொரு ஆனால் 7-8 மாதங்கள் வரைக்கும் எனக்கு என்ன செய்யலை தெரியல. நான் தான் சொன்னேன், ஹெரிசி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா செல்ஃப் ஒப்பீனியன் ஆர் வேரியன்ட், ஒரு சிறு மாற்றம். 90% கரெக்டாக இருக்கும், ஆனால் 10% என்னவா இருக்கும்? வேதத்தை புரட்டுகிறவர்கள். அதனால தான் இங்கே என்ன ஆரம்பிக்கிறாரு, இருந்தார்கள், இருப்பார்கள். அதனால தான் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் உங்களோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளின் உல்லாசமாய் வாழும். உங்களோடு விருந்துள்ளுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோடு எப்படி இருக்கிறாங்க? ஏங்க, யாரோடங்க நம்ம உட்காந்து சாப்பிடுவோம்? சும்மா சொல்லுங்க, யாரோட உட்காந்து சாப்பிடுவோம் சொல்லுங்க. முன்பின்னு தெரியாதவங்கள்ட்ட உட்காந்து சாப்பிடுவோமா? இல்லை. யாருன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் அவங்களோட என்ன செய்வோம், நம்ம உட்கார்ந்து நம்மளுடைய மேசையை நாம் பகிர்ந்து கொள்வோம். அது நம்மளுடைய உறவை ஒரு நெருக்கத்தை காட்டுவது இல்லை. அப்படி உங்களுக்குள்ளேயே இருக்கிறான், ஆனால் உனக்கு என்ன செய்யலை தெரியல, தந்திரமாய் உள்ளே இல்லை. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. வேதத்தை புரட்டுவார்கள். இப்போ இவர்கள் அப்படி தான். என்ன வேதத்தை புரட்டினாங்க? கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை என்ன செய்தார்கள்? கேள்வி எழுப்பினார்கள். அடுத்து உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை என்ன சொன்னார்கள். அடுத்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்றதை ஒன்று என்ன இல்லை அப்படின்னா. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடன் விருந்துண்டு என்ற வார்த்தை ஏன் தெரியுமா நான் அழுத்தி சொல்கிறேன்? இன்றைக்கி நம்மளோடு உட்காந்து சாப்பிட்ற அந்த உறவில் இல்லை, அதை காட்டிலும் நெருக்கமான ஒரு உறவில் இருக்கிறாங்க. எங்கே தெரியுமா இருக்கிறாங்க? எல்லாம் உங்கள் கையில் வச்சுருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே இருக்கிறாங்க. கையில் வச்சுருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ள, யூடியூப் சேனலுக்குள்ள எல்லாரும் என்ன செய்கிறாங்க?
உட்கார்ந்திருக்கிறார்கள். வேத புரட்டர்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்னைக்காவது வாரத்தில் ஒரு நாளோ மக்கள் கூடும்போதோ வந்து அவங்கள்ட்ட இந்த கொள்கைகளை சொன்னாங்க. ஆனால் உங்கள்கிட்ட நடுராத்திரியில் சொல்கிறது கூட இன்றைக்கி என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக. இப்படிப்பட்ட நிறைய துருபதேசங்கள் கிறிஸ்துவின் வார்த்தை, அவருடைய அதிகாரம், அவருடைய தெய்வீகத்தன்மை, இவைகளை எல்லாம் கேள்வி எழுப்புகிற நிறைய உபதேசங்கள் இதில் குமிஞ்சு கிடக்குது. பிசாசு மிக மிக இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுலேருந்து என்ன செய்யறான்? அவனுடைய விளையாட்டு எப்படி இருக்கு? ரொம்ப தீவிரமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். உண்மையான உபவாசம்னா என்னங்க சொல்லுங்கள்? உண்மையான உபவாசம்னா என்ன சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க. உபவாசம்னா என்னங்க? என்னது? இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. போன் நீ இன்னைக்கு பார்க்காம இருக்கிறியா, அதுதான் உண்மையான உபவாசம். சாப்பிடாம இருக்கலாங்க, ஆனா போன் பார்க்காம யாராவது இருக்க முடியுதா? என்ன எல்லாம் தலையை கவுந்துட்டு சிரிக்கிறீங்க? இப்போ நம்ம இதை எப்படி திருப்பணும்னா, உண்மையான உபவாசம் எது அப்படின்னா, எதை பார்க்காம இருக்கிறது? ஒரு நாள் முழுவதும் நான் என்ன செய்ய மாட்டேன். எங்க பண்ண சொல்லுங்களேன் பார்க்கலாம். முடியாது இல்ல? அதுதான். அப்போ அப்படிப்பட்ட வேத புரட்டுக்கள், துரு உபதேசங்கள் பல வடிவுகளிலே இன்னைக்கு இருக்கிறது. அப்போ இதை நாம் கண்டறிய வேண்டும். அதனால தான் அன்றைக்கே பேதுரு வேத புரட்டர்கள் அப்படின்னு சொல்லுகிறார் இல்ல? வேத புரட்டர்கள் என்ன செய்வார்கள்? தந்திரமாய் என்ன செய்வார்கள்? தங்களுடைய நுழைய பண்ணி, இப்ப அடுத்த வார்த்தை என்ன வருது? தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை என்ன செய்கிறார்கள்? மறுதலிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அவர் மீட்டு இருக்கிறார். அப்ப என்னதுன்னா, மீட்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆமா, மீட்பை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் என்ன அப்படின்னா அர்த்தம்? ரட்சிப்புன்றது ஒன்னே இல்லை. ரட்சிப்புன்றது ஒன்னே இல்லை. அதுதான் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மறுதலிக்கிறார்கள். மீட்புன்னு ஒன்று கிடையாது, கிறிஸ்து பாடுபடவும் இல்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி அவர்களை என்ன செய்தார்கள்? வழி விலக செய்தார்கள். இப்ப சீஷர்கள், இங்கே பேதுரு பெரிய பிரசங்கம் பண்றார். கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே தூய ஆவியானவர் வந்து அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவர்களோட இறங்கின உடனே பலம் பெற்று பயங்கரமா பிரசங்கம் பண்றார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இல்ல பரமேறி அப்படியே காஸ்பலை சொல்றார். நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 3000 பேர் 4000 பேர்னு எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ இவர்கள் வந்து அப்படி பாடுபடவெல்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, மீட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் என்ன இல்லை. கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மறுதலிக்கிறார்கள். வேத புரட்டர்கள் இல்ல? இது வந்து ஒரு முக்கியமான அடையாளமாய் அவர்களை அங்கே சொல்லுகிறார். நான் நேரம் இல்லாததுனால சிலதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன், சரியா? இப்போ அடுத்து 2ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை என்ன செய்வார்கள்? அநேகர். இப்ப இங்க ஒரு வார்த்தை வருது, அவர்களுடைய கெட்ட நடக்கைகள், பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை,
ஒன்று இப்படி வந்து ரொம்ப உங்களோட யாராவது தந்திரமாக அப்படியே பேசி ஏதாவது உங்களை இது பண்ணுறாங்கன்னு போது அவர்கள் சொல்லுகிறது வேத வசனத்தோடு ஒத்து போகிறதா அப்படின்ற அறிவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கவுந்து போயிடுவீங்க. இல்லை அதை தெரிந்த உங்கள் போதகரிடம் வந்து டிஸ்கஸ் பண்ணி இது சரியானது தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பொழைச்சிங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க? மாட்டிக்குவீங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் வாழ்க்கை. இவங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி தெரியுமா இருக்கும்? பேதுரு அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. என்னது? கெட்ட. ஆமாம், வெளியில் மனமுருக பேசுவாங்க, உள்ளான வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல். அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. என்னது? கையில் இருக்கிறத அப்படி ஆன் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டு வந்து அப்படியே யூடியூப்பில் என்ன செய்யும்? கெட்ட நடத்தை உள்ளவர்கள், மாம்சீக இச்சையில். அதனால தான் நம்ம அங்கே பார்க்குறோம் 10ஆம் வசனத்தில் விசேஷமாக பவுல் அங்கே பேதுரு எழுதுவார். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? எப்படி விசேஷமாக? இங்கே என்ன கவனிங்க, அங்கே ஏன் அந்த ஒரு வார்த்தை வருது? ரொம்ப ஸ்பெஷலாக இவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா விசேஷமாக. ஸ்பெஷல் மெனு என்ன அப்படின்னா இவங்களுடைய மெனு என்ன தெரியுமா? என்னது அது? என்னது? அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து. இவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா என்னது? லஸ்ட். இச்சை, அசுத்தம், பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை. வெளியில் ஒரு வாழ்க்கை, உள்ளே அவர்களுடைய தாறுமாறான வாழ்க்கை. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தென்பகுதியில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி கடைகோடியில் ஒரு திருமணம் அட்டன் பண்ண போயிருந்தேன். ஒரு ரிசார்ட்டில் எனக்கு வந்து ரூம் போட்டிருந்தாங்க. நானும் என்னோடு சேர்ந்து என்னுடைய இறையியல் கல்லூரி நண்பர்கள் நாங்கள்லாம் தங்கியிருந்தோம். நல்ல பெரிய இடம், ரிசார்ட். அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்க்க போனோம். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஒரு பெரிய ஆட்டோ வந்துச்சு. அதுலேருந்து பெட்டி பெட்டியாக இறக்கி வைக்கிறாங்க. நாங்களும் ஏதோன்ட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டோம். திருப்பி வரோம். வந்தால் இன்னொரு திருமணத்திற்கு அங்கே வந்து தங்கி இருக்கிற விருந்தினர்கள் யாருன்னா அவ்வளோ பேரும் ஊழியக்காரங்க. அவர்களுக்கான மதுபானங்கள் பெட்டி பெட்டியாக வந்து இறங்குச்சு. பெட்டி பெட்டியாக இப்படிப்பட்டவர்கள் அசுத்த நடக்கை, மாம்சீக நடக்கை, இல்லை பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை. ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை யாரு என்ன அப்படின்னு தெரியாமலே அவர்கள் உபதேசம் என்ன, அவர்கள் என்ன ஊழியம் செய்கிறார்கள், எதை குறித்துனா எந்த ஊழியக்காரனாலும் வாங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க, செய்யாதீங்க. இது அப்படி செய்யப்படக்கூடிய காலங்கள் அல்ல. ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அசுத்த நடக்கை உள்ளவர்கள், பரிசுத்த குலைச்சல் உள்ளவர்கள். அதுக்கு தான் ஸ்பெஷலாக அவங்கள பற்றி ஸ்பெஷல் கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கு பேதுரு என்ன விசேஷமாக. பார்த்தீங்களா அந்த வார்த்தை? பார்த்தீங்களா? எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. விசேஷமாக என்னது? என்னது? ஆமாம், அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி. அதில் தான் அவங்க ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ஸ்பெஷலிஸ்ட் இன் கேரக்டர்லெஸ் லைஃப். அடுத்து இவங்க பிரசங்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? இவங்க பிரசங்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? நல்லா கவனிங்க. நீ எப்படி வேணாலும் வாழு, கடவுள் ஒன்று என்ன செஞ்சிருவார்? கடவுள் ஒன்று என்ன செஞ்சிருவார்? ஆமாம், அவர் கிருபை உன்னை என்ன செஞ்சிடும்?
என்ன செஞ்சிடும்? ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பாட்டு எழுதி வச்சுருக்காங்க. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை தான், எல்லாம் கிருபை தான், எல்லாம் கிருபை தான். இல்லை, என்ன வேணாலும் செய், எது வேணுமாலும் செய், அவர் இரக்கம் உன்னை என்ன செய்து விடும்? என்ன செஞ்சிடும்? மன்னிச்சிடும், மன்னிச்சிடும். இல்லை, தாங்கள் எதை போதிக்கிறார்களோ அதை மற்றவர்களையும், அதாவது எப்படி வாழுகிறார்களோ மற்றவர்களையும் வாழ போதிப்பார்கள். அதெல்லாம் பலவீனம். ஒரு போதகருக்கும் எனக்கும் இடையிலே ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து பேசிக்கொண்டிருந்த போது நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர், இது தப்பு, இது சொல்லணும் பாஸ்டர், அது அவருடைய வீக்னஸ் பாஸ்டர், விடுங்க அப்படின்னு. அது அவருடைய பலவீனம், விடுங்க, அது ஆண்டவர் பார்த்துக்குவார். இல்லை இல்லை இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படிப்பட்ட உபதேசங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறது? நிறைய பரவி இருக்கிறது, நிறைய பரவி இருக்கிறது. யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஒரு ஆப்பிரிக்காவிலே ஒரு திருச்சபைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னே பெரிய பெரிய அண்டாலாம் மதுபானம் வச்சுருக்கிறானுங்க. எல்லாம் குடிச்சிட்டு தான் எங்கே வரானுங்க? உள்ளே வரானுங்க. இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள், அசுத்த இச்சை, மாம்சீக வாழ்க்கையை மையப்படுத்துகிற நிறைய உபதேசம் செய்கிற ஊழியர்கள் பெருகி இருக்கிற நாட்களிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். இவங்க அவர்களும் கனி கொடுக்க மாட்டார்கள், உங்களையும் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராய் நடத்த மாட்டார்கள். வீணாக உங்களை வீணரும் குருடரும் ஆக்கி போடுவார்கள். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் பிரசங்கம்தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க. என்னத்தை போதிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்யுங்க? கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். பரிசுத்த குலைச்சலை அவர்கள் மையப்படுத்துவார். அடுத்து இன்னொன்று வருது பாருங்க, மூணாவது. என்னதுங்க? மூணாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். என்னது? பொருளாசை உடையவர்களாய். சேர்ந்து வாசிக்கலாமா? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்வார்கள். புரியுதா இந்த வார்த்தை? நிறுத்தி நிதானமா வாசித்தீங்கன்னா இதுக்கு விளக்கமே தேவையில்லை. எப்படி? பொருளாசை உடையவர்களாய். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? என்னது? தந்திரமான வார்த்தைகளால் உங்களை. யாருக்கு ஆதாயம்? யாருக்குங்க ஆதாயம்? கடவுளுக்கல்ல, உங்களுக்கல்ல. யாருக்கு ஆதாயம்? அவங்களுக்கு ஆதாயம் இல்ல, தங்களுக்கு ஆதாயமாக என்ன செய்வார்கள்? வசப்படுத்திக் கொள்வார்கள். வசப்படுத்திக் கொள்வார்கள் என்ன தெரியுமா? அப்படியே புடிச்சிருவாங்க. மொத்த பாக்கெட்டும் கரையிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஆதாயம் யாருக்கு? ஊழியத்துக்கா? கடவுளுடைய ஊழியத்துக்கா? கடவுளுக்கா? ரொம்ப அழகா அங்க பேதுரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. யாருடைய ஆதாயம்? தங்களுடைய ஆதாயம். இன்னும் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்கள சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தையை அங்க சொல்றார். என்ன தெரியுமா? 14ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கலாமா? பொருளாசைகளில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள். அவங்க இருதயம் என்ன ஆயிரும்? என்னங்க ஆயிரும்? பொருளாசையிலே என்ன செஞ்சிடும்? வருஷத்துல 56 வாரமோ 57 வாரமோ இருந்துச்சுன்னா 56 வாரமும் காசை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா பொருளாசையில் என்ன செய்தவர்கள்? பழகி போனவர்கள். எங்கே என்ன பேசினாலும் கடைசியில் மேட்ருக்கு வந்துடுவாங்க. எங்கே வந்துடுவாங்க? குடு, அதுதான் இருக்கும். குடு,
நீ எதை கொடுப்பியோ என்னத்தை கொடுப்பியோ எனக்கு தெரியாது. நான் பிளைன் வாங்கணும். நான் எது வாங்கணும்? நான் ஃப்ளைட் வாங்கணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பொருளாசை மிக்கவர்கள் பலவிதமான கவர்ச்சி திட்டங்களால் தங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள். இதை சொல்லிதான் ஆகணுன்ற கட்டாயத்திற்கு இன்றைக்கு வந்தாகிவிட்டது. ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இதனால உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பயனும் இருக்காது. நீ உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த விதமான ஆதாயம் இருக்காது. இது யாருடைய ஆதாயம்? யாருடைய ஆதாயம்? தங்களுடைய ஆதாயத்திற்காக மக்களை வசப்படுத்தி கொள்ளுகிற அநேக கள்ள உபதேசங்களை செய்கிற ஊழியர்கள் பெருகிக் கொண்டே போகிறார்கள். ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. சமீபத்தில் ஒரு யூடியூப்ல பார்த்தேன். ஒருத்தர் பேசுறாரு, அவர் இங்கிலீஷில் பேசுறாரு, ஒரு அம்மா டிரான்ஸ்லேட் பண்ணுது. அவர் காட்டுறாரு, இந்த ஆண்கள் பகுதி அவ்வளோதான், அந்த அவருடைய திருச்சபையே இவ்வளோதான் இருக்கு. இதில் மக்கள் வந்து நெருக்கி உட்கார்றாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தின் விலை 5 கோடி. அந்த இடத்தின் விலை என்னது? 5 கோடி. கடைசியில் அவர் ஆராதனையை காட்டுறாங்க. ஆனால் அந்த இடம் போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இப்போ அவர் கேட்கறது எப்படிப்பட்ட இடத்த கேட்குறாரு? எத்தனை? 5 கோடி. இது நிலம் மட்டும் என்னது? 5 கோடி. எங்க போயிட்டு இருக்கிறோம்? ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கிறது? இதை கேட்டும் கொடுக்குறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இவர்கள் வேதத்தை ஒழுங்காக வாசித்து புரிந்து கொண்டவர்கள் அல்ல. அதான் பேதுரு சொல்றார், பொருளாசையுடையவர்களாய் இல்ல, தங்களுடைய ஆதாயத்திற்காக, தங்களுடைய லாபத்திற்காக மக்களை வசப்படுத்தி கொள்ளுகிறவர். இப்படிப்பட்ட இது வந்து இவர்களுடைய இன்னொரு அடையாளம். நேரம் இல்லை, நான் முடிச்சிடுறேன் சீக்கிரமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அதே 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுருவினுடைய 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நடந்து என்னது? கர்த்தத்துவத்தை என்ன செய்கிறவர்கள்? அசட்டை பண்ணுகிறவர்கள். ஆமா, கடவுளுடைய கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் அப்படின்னு. இந்த கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், அடுத்த வாசனை என்ன வருது? இவர்கள் என்னது? துணிகரக்காரர். அடுத்து என்னது? அகங்காரிகள். அடுத்து என்ன வருது? மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். எப்படி பிரிக்கிறார் பார்த்தீங்களா? வேதத்தை வந்து நீங்க கரெக்டா அந்த வார்த்தைகளை அழுத்தம் கொடுத்து உணர்ந்து படிச்சீங்கன்னாவே உங்களுக்கெல்லாம் பிரசங்கமே தேவையில்லை. என்ன விளக்கமா சொல்றார் பார்த்தீங்களா? கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் இவங்களுக்கு என்னது? எதையும் தைரியமா செய்வாங்க. எதையும் என்ன செய்வார்கள்? என்ன செய்வாங்க? தைரியமா செய்வாங்க. அடுத்து என்னது? அகங்காரின்னு யாரங்க சொல்லுவோம்? அகங்காரின்னு யாரை சொல்லுவோம்? இவன் அகம்பாவம் பிடிச்சவன் அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? ஒருத்தன் யாரையுமே என்ன செய்யாதவன், மதிக்காதவன், அகம்பாவம், அகங்காரிகள். அடுத்து என்னது? மகத்துவங்களை, கடவுளுடைய மகத்துவங்களை தூஷிக்க என்ன செய்யாதவர்கள் இவர்கள்? அஞ்சாதவர்கள். இப்போ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம்னா என்ன தெரியுமா? கடவுள் பயம் அற்றவர்கள். என்னது? கடவுள் பயம் அற்றவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்றது இவங்கள்ட்ட என்ன செய்யாது?
என்ன செய்யாது? இருக்காது, இருக்காது. அவங்களுடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன இருக்காது அவர்கள்ட்ட, அடிப்படையில் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுதலே எதற்கு ஆரம்பம்? ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனிதனுடைய ஞானம் அதுக்கு ஆரம்பமே எங்க என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பயம் இல்லை? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத நாட்களிலேயே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு என்ன பிரியமானதுன்றதை பார்த்து நடக்க ஆரம்பித்தார்கள். அவங்க கையில் நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் என்ன இருந்துச்சு? ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படுகிற. ஆமாம். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? கர்த்தருடைய வேதம், வார்த்தை இருக்குது. இப்போ பயம் நமக்குள்ள இன்னும் அதிகமாகணுமா குறையாகணுமா? ஆனால் பயப்படுறதில்ல. ஆனால் பயப்படுறதில்ல. அப்போ நம்ம யார்? இங்கே வருதில்ல, அகம்பாவம் பிடித்தவர்கள், துணிகரக்காரர்கள். இப்போ இங்கே எத்தனை துணிகரக்காரர்கள் இருக்கிறீங்கன்னு நீங்கள் தான் உங்களையே சர்வே பண்ணிக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளேயே சர்வே பண்ணிக்கோங்க. துணிகரக்காரர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள். எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை, பொருளாசை இல்லை, எங்கேயோ யாருக்கோ பணம் அனுப்பிச்சு ஜெபம் பண்ண சொல்றீங்களே, அப்படியா சொல்லியிருக்கு வேதம்? இல்லை, நீ போ, உன் அறை வீட்டுக்குள்ள கதவை சாத்து, அந்தரங்கமாய் உன்னை என்ன செய்ய ஆண்டவர் இடத்துல வெளிப்படுத்து. அந்தரங்கமாய் நீ ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கேட்டு வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வார்? அவர் பதிலளிப்பார். அப்போ இதை ஓட்டாக் பண்ணிட்டு காசு அனுப்புனீங்கன்னா நீங்க யாரு? நீங்க யாருங்க? இது வசனம் இப்படி இருக்கு, வசனம் இப்படிதான் சொல்லுதுங்க. ஆண்டவர் சொன்னாரா, நான் மரித்து உயிர் தெழுந்து போய்விடுவேன், உங்களால் முடிந்த மணி ஆர்டர்களை யாக்கோபுக்கோ பேதுருவுக்கோ அனுப்புங்கள்னு சொன்னாரா? அவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள் சொன்னாரா? ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லி கொடுத்தாரா இல்லையா? இந்த பைபிள் ஒரு மத நூல் அல்ல. இட்ஸ் நாட் எ ரிலீஜியஸ் புக். இது நான் எப்படி வாழணும், என்ன செய்யணும்ன்றதை எனக்கு சொல்லி கொடுக்குது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீ உபவாசம் பண்ண வேண்டிய விதமாவது, the way, வழி, விதம், இப்படி. இதை விட்டுட்டு நீ அனுப்புனா நீ யாரு? யாருங்க நம்ம? துணிகரக்காரர்கள். அவர்கள் மட்டுமல்ல, இதை புறம் தள்ளிவிட்டு பின்பற்றுகிற நாமும் யார்தான்? யார்தான்? துணிகரக்காரர்கள். துணிகரக்காரர்கள். நீ காலையில் பாஸ்டர் பேசும்போது சொன்னார்ல, நிலைத்திருங்கள், அவர் வார்த்தையில் நிலைத்திருங்கள், உறவுல நிலைச்சிரு. நீ கேட்டுக்கொள்வது உனக்கு என்ன செய்யப்படும்? வெரி சிம்பிள். எங்க உங்களுக்கு யாராவது ஒருத்தரை தெரியாட்டி தான் இன்னொருத்தர் மூலமா நீங்க போகணும். உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட நீங்க இன்னொருத்தர் மூலமா போறதுக்கு வழி உண்டா? இல்ல. அவரோடு உனக்கு உறவு சரியா இருந்தா எதற்கு இன்னொருவருடைய துணை? உனக்கு எதுக்கு? எதுக்கு? இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தயவு செய்து செய்யாதீங்க. இந்தியா முழுவதிலும் அநேக நற்செய்தி பணியாளர்கள், சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவர்கள், நிறைய மிஷினரி இயக்கங்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை தாங்குங்க. உனக்காக நான் ஜெபம் பண்றேன், நீ எனக்கு பணம் அனுப்பு அப்படின்ற புரோக்கர்களுக்கு உங்களுடைய பணங்களை அனுப்பாதிருங்கள்.
ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை, அதனால தான் பேதுரு அவர்களை எச்சரிக்கிறார். இப்போ பாருங்க, 12ஆம் வசனத்தில் அவர்களை இன்னும் சாடுகிறார். எப்படின்னா, இவர் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இவர்களோ பிடிப்பட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல் என்ன செய்கிறார்கள்? ஆமா, தூஷித்து தாங்கள் கேட்டில் கெட்டழிந்து அநீதத்தின் பலனை என்ன செய்வார்கள்? ஆமா, ஒன்று இவனுங்கெல்லாம் யாருன்னா ஒரு மிருகத்துக்கு போய் அங்கே ஒப்பிடுகிறார். நான் சொல்லலைங்க, வார்த்தை சொல்லுது. அதுக்கு தான் அவங்கள ஒப்பிடுகிறார். அதுக்கு தான் பேதுரு ஒப்பிடுகிறார். எதுக்கு ஒப்பிடுறாரு? எதுக்கு ஒப்பிடுறாரு? புத்தியற்ற. புத்தியற்றன்னு என்னது? பகுத்தறியும் புத்தி. நமக்கு எத்தனை புத்தி? நமக்கு எத்தனை அறிவு? மிருகத்துக்கு எத்தனை அறிவு? இப்போ நம்மளை 6லேருந்து எதுக்கு குறைச்சிட்டாரு? நீங்கள் சிரிக்கிறீங்க. 6லேருந்து நம்மளை எதுக்கு குறைச்சிட்டாரு பேதுரு? அவர்களை பின்பற்றினால் நாமளும் 6லேருந்து எங்கே வந்துடுவோம்? 5க்கு வந்துடுவோம். இல்லை, பகுத்தறிவற்ற மிருகங்கள் அப்படின்றாரு. கெட்டழிந்து போகிறவர்கள், அந்த பலனை அடைகிறவர்கள். அதனால தான் இந்த 2ஆம் வசனத்தில் பாருங்க, அந்த வார்த்தையை சொல்றார். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை என்ன செய்கிறார்கள்? அநேகர் என்ன செய்கிறார்கள்? பின்பற்றுகிறார்கள்னா, பின்பற்றுகிறவர்களும் எப்படி தான் மாறிடுவாங்க? பின்பற்றுகிறவர்களும் எப்படி தான் மாறுவாங்க? வேத புரட்டர்களாய் மாறி விடுவார்கள், பொருளாசை உடையவர்களாய் மாறி விடுவார்கள். அடுத்து என்னது? என்னவாய் மாறி? துணிகரக்காரர்களாய், தேவ பயமற்றவர்களாய், அகங்காரிகளாய் என்ன செய்வார்கள்? ஆமா, பகுத்தறிவற்றவர்களாய் மாறி விடுவார்கள். ஒரு இந்த பின்பற்றுகிறவர்களுக்காக சொல்றேன். தர்மபுரியில் ஒரு சர்ச்சு. நான் அங்கே ஒரு புது வருட ஆராதனைக்கு, பழைய புது வருட ஆராதனைக்கு பேச போயிருந்தேன். ஒரு சின்ன அறையில், அது ஒரு கண் மருத்துவர். அவர் அந்த மருத்துவராய் இருந்து கொண்டே அந்த ஊழியத்தை, போதகராய் இருந்தும் அந்த பணியை செய்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ வருஷமாக இந்த திருச்சபை நடக்குதுன்னு. இது கிட்டத்தட்ட 13 வருஷமாக நடக்குது பாஸ்டர். நான் சொன்னேன், 13 வருஷமாக இதே இடத்துல தான் இவ்வளோ பேர் தான் ஆராதிக்கிறீங்களான்னாரு. பாஸ்டர், அது ஒரு பெரிய கதை. இது ஒரு காலத்தில் மிகப்பெரிய திருச்சபையாக இருந்தது. நாங்கள் அதிலிருந்து பிரிந்து இதை ஆரம்பித்தோன்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியரை சொல்லி அவருடைய திருச்சபையின் கீழாக நாங்கள் இருந்தோம். அப்போது அந்த ஊழியருடைய ஒரு உறவுக்கார பெண்மணி திருச்சபை, எங்கள் சர்ச்சினுடைய ஒரு கன்வென்ஷனுக்கு பேச வந்தாங்க. பேச என்ன செஞ்சாங்கன்னா, யார் யார் சொந்த வீடு வச்சிருக்கிற, யார் யார் சொந்த வீடு வச்சிருக்கிற அப்படின்னு கை தூக்குங்கண்ணா. யார் யார் கார் வாங்கியிருக்கிற கை தூக்குங்க. ஒரு கொஞ்சம் பேருக்கு தூக்கலை. நீ எல்லாம் இன்னும் ரட்சிக்கவே படலான்ட்டாங்க. நீ எல்லாம் இன்னும் என்ன செய்யல. இது சர்ச்சில் ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அடுத்த சில மாதங்களில் எங்கள் அண்ணன் அங்கே பேச போயிருக்கிறாங்க. பாஸ்டர் ஏபி பால்ராஜ் பேச போயிருக்கிறாங்க. போனப்போ அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இதெல்லாம் போட்டு வெளுன்னு வெளுத்துருக்குறாங்க. அங்கே வெளுத்ததில் அதை நம்பினவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. அதை நம்பாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாங்கள் இங்கே வெளியே வந்துட்டோம் அப்படின்னாங்க. அண்ணன் தான் இதுக்கு ஒரு பெரிய இதை உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, பொருளாசையில் என்னது பழகி, இருதயங்கள் என்னது பழகி போனவர்கள். அதை தான் வலியுறுத்துவார்கள்.
அதனால் இப்படிப்பட்டவர்களை அடையாளம் காணுங்கள், அடையாளம் காணுங்கள். இப்போது இவர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாரு? கண்டிப்பாக என்ன இருக்குது இவர்களுக்கு? நியாய தீர்ப்பு உண்டு, அது இல்லைன்னு சொல்லலை அவர். இந்த நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர், நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். இப்படிப்பட்டவர்களை பார்த்தா நம்ம என்ன செஞ்சிடணும்னா, பவுல் என்ன சொல்லுவார்? 1 தீமோத்தேயு 6:5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:5. இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது என்ன செய்யணும் நம்ம சொல்லுவார் பாருங்க. 6:5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:5. ஆ ஆ ஆ ஆ இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்யணும்? விலகு, வித்ட்ரா. ஸ்டாண்ட் அலூஃப் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. ஸ்டாண்ட் அலூஃப் அப்படின்னா என்னன்னா, அவர்களோட என்ன செய்யாத, சேர்ந்து நிக்காத, என்ன செஞ்சிரு, வந்துரு. ஸ்டாண்ட் அலூஃப், வித்ட்ரா, வெளியே வந்துரு. எந்த வகையிலும் அவர்களோடு என்ன செய்யாத. ஆமா. இப்போ அதே 2 தீமோத்தேயு 2:21 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:21 வாசிங்க. ம் 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 இப்படி நீ ஸ்டாண்ட் அலூஃப், வித்ட்ரா பண்ணிட்டு அவர்களை விட்டு விலகிட்டனா நீ யாரு? இவர்களை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் எஜமானனுக்கு உபயோகமான நற்கிரியைகளை செய்கிற கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். யாரு? யாருங்க? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வரவன் தான் யாருக்கு உபயோகமா இருப்பான்? யாருக்கு உபயோகமா இருப்பான்? எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமா இருப்பான். விலகாதவன் யாருக்கு உபயோகமா இருப்பான்? அவருக்கு உபயோகமா இருப்பான். அவருக்கு உபயோகமா இருப்பான். யாருக்கு? யாரை நாடி யாருடைய வசப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவருக்கு தான் உபயோகமா இருப்பான். நீ யாருக்கு உபயோகமா இருக்க மாட்ட? எஜமானனுக்கு உபயோகமா இருக்க மாட்டாய். அதனால தான் சொல்றார், விட்டு விலகு, ஸ்டாண்ட் அலூஃப், விலகு, வித்ட்ரா. ஐயோ ரொம்ப நாளா பழக்கம் பாஸ்டர், எப்படி? இல்லை இல்லை, இம்மீடியட்டா அது யாரா இருந்தாலும் தூக்கி போட கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, தள்ளி விடுங்க. ஸ்டாண்ட் அலூஃப், வித்ட்ரா. நீ அப்பதான் யாருக்கு உபயோகம் உள்ளவனா இருக்க முடியும்? எஜமானனுடைய கனத்துக்குரிய பாத்திரமாய் நீ உபயோகம் உள்ளவனாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதுதாங்க, அதுதான். அதனால தான் பேதுரு எழுதுகிறார். சரி, இப்போ அடுத்து இவர்களுக்கு என்ன உண்டு? அது யாரா இருந்தாலும் சரி. இப்போ இதுக்கு 3 உதாரணங்களை சொல்லுகிறார். அந்த உதாரணத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த நியாய தீர்ப்பு யாருக்குன்றத 3 உதாரணம் சொல்றாரு. இப்போ பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இது என்ன அப்படின்னா, இது இந்த ஒரு நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் எப்படி இருக்குன்னா, ரிசர்வ்டு ஃபார் ஜட்ஜ்மெண்ட். அதாவது இந்த நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்துன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன வார்த்தை வருது? ரிசர்வ்டு ஃபார் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்புக்கென்று முன்பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சு வச்சிருக்காங்களா? ஒரு நாளைக்கு இவர்களுக்கெல்லாம் என்ன உண்டு? என்ன உண்டு? அதுக்கு யாரோ உதாரணமாக சொல்றாரு, தேவ தூதர்களானாலும் சரி, அவங்களையும் யாரும் என்ன செய்ய மாட்டார்? அவர் தப்ப விட மாட்டார். அப்படின்னா யாரா இருந்தாலும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அதை போதிக்கிறவர்கள்
போதிக்கிறவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்போ பின்பற்றுகிறவர்களுக்கும் அந்த நியாய தீர்ப்பு. சும்மா எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இன்னைக்கு கேட்டுட்டீங்க, தெரியாதுன்னு நீங்கள் இனிமேல் சொல்ல முடியாது. இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை? இந்த 24ஆம் வருட இந்த முகாமில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இனி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் செய்வீர்கள் என்றால் என்னது? ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட் ஃபார் யூ. நியாய தீர்ப்பு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முன்குறிக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டு வச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக எங்கே போயிடுவீங்க? அது யாராக இருந்தாலும் சரி, தேவ தூதர்களானாலும் சரி, அதான் தப்ப விடாமல். அந்த வார்த்தை என்னது? nobody cannot escape. அது யாராக இருந்தாலும் சரி, தேவ தூதர்களை சொல்றார். அடுத்து பாருங்க 5ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. பூர்வ காலத்தையும் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாணத்தை என்ன செய்தார்? அவர் வரப்பண்ணினார். தேவ தூதர்களானாலும் நியாய தீர்ப்பு உண்டு. உலக மனிதர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அதை நோவாவின் கால ஜலப்பிரயாணத்தை பற்றி சொல்றார். அடுத்து 6ஆம் வசனத்தில் எதை சொல்றாரு? சோதோம் குமாரோ என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து, எப்படி நல்லா கவனித்து வாசிங்க. பிற்காலத்தில் அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. எக்ஸாம்பிள் இவைகள் எல்லாம் என்னவா இருக்கிறது? திருஷ்டாந்தங்களாய், மாதிரிகளாய் இருக்கிறது. மேக்கிங் them an example. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்புக்கு வச்சிருக்கிறாரு, பூர்வ உலகத்தையும் ஜலத்தால் அழிச்சிருக்கிறாரு, ஒரு நகரத்தையே என்ன செய்திருக்கிறார்? சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு என்று வேதம் எச்சரிக்கிறது. நான் எதை கேட்டால் என்ன, எதை பின்பற்றினா என்ன, எல்லாம் ஊழியம் தானே, எல்லாம் இதுதானே, சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சரியானவர்களை, சரியான மாதிரிகளை பின்பற்றாவிட்டால் என்னங்க உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அந்த பயம் இருக்கட்டும். அவர் செய்கிறதுக்கு அவர் கணக்கு கொடுத்துட்டு போட்டுங்க. சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. நியாய தீர்ப்பு உங்களுக்கும் உண்டுங்க. நம்ம எதுக்குங்க அதெல்லாம் குறை சொல்லணும்? இல்லை, ஜட்ஜ்மெண்ட் ஃபார் எவ்ரிபடி. நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு. நம்புறீங்களா? அதை அல்லேலூயா ஆமோதிக்கிறீங்களா? எச்சரிக்கையாயிருங்கள். நியாய தீர்ப்பு உண்டு. தேவ தூதர்கள், உலகம், பட்டணம் எதுவாக இருந்தாலும் தப்ப விட மாட்டார். ரிசர்வ்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரத்தில்ங்க நம்முடைய துணிகரமான பாவ வாழ்க்கைக்கு என்ன தெரியுங்களா? நமக்கு ஒரு முக்கிய காரணம், நியாய தீர்ப்பை குறித்த பயம் நமக்கு இல்லை. சும்மா சொல்கிறோம், இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் போயிடலாம், இன்னும் கொஞ்சம் காலம்தான் நரகலோகம் போயிடலான்ற அடியை விட்டாச்சு. நம்ம மோட்சலோகம் போயிடலான்ட்டு இல்லை. நியாய தீர்ப்புன்னு ஒன்று ஒரு நாளில் இருக்குதுங்க. யாரும் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப விடாமல், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது.
யாராயிருந்தாலும் இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் நாம் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? முடியாது. போதகரை ஏமாத்திடலாம், ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. நியாய தீர்ப்பு உண்டு இல்லை? அப்போ அடையாளம் காண வேண்டும். அடுத்து நியாய தீர்ப்பு உண்டு என்பதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சூழலில் நான் யாரை முன்மாதிரியாக என் வாழ்க்கையில் நான் வைப்பது? யாருடைய லைஃப், யாரு எனக்கு முன்மாதிரியாய்? அதுக்கு தான் 3 கேரக்டரை இங்கே சொல்கிறார். அவர் என்ன அப்படின்னா 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிங்க திருப்பியும். இல்லை சாரி, இந்த ஃபர்ஸ்ட் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஃபர்ஸ்ட். சரி, இப்போ 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. இப்போ எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? நோவா. 2வது யாரை பார்த்துருக்குறோம்? லோத்து. சரி, இப்போ 15ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 போதும். இப்போ இங்கே யாரை பற்றி வாசிக்கிறோம்? பீலையாம். இப்போ இதில் 3 பேர் வருது. யார் பேர் சொல்லுங்க? நோவா, அடுத்து யாரு? லோத்து, அடுத்து யாரு? பீலையாம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம கவனமாக கவனித்து படிக்கணும். நோவா, இப்போ என்ன, நோவாவை பற்றி நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீதியை என்ன செய்தவன்? அவன் பிரசங்கித்தவன், ப்ரீச்சர். இந்த ப்ரீச்சர்ன்ற வார்த்தை என்ன அப்படின்னா பிரசித்தப்படுத்துகிறவன். என்ன செய்கிறவன்? பிரசித்தப்படுத்துகிறவன் இல்ல? இப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா, சேர்ந்து வாசிக்கலாம், எல்லாரும் நிதானமா சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, இதை நல்லா கவனிச்சுக்கங்க, காணாதவைகளை குறித்து எதை பெற்றுக்கொண்டான் அவன்? தேவ எச்சரிப்பை பெற்று, அடுத்து என்னது? அடுத்த வார்த்தை என்ன வருது? பயபக்தி உள்ளவன் ஆகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு என்னவாயானான் அவன்? இப்ப என்னன்னா, தேவ எச்சரிப்பை தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிறான், பயபக்தி உள்ளவனாகிறான், தன் குடும்பத்தையும் ரட்சிப்புக்கு நடத்துகிறான். அதே சமயத்தில் இந்த நீதியை மற்றவர்களுக்கும் பிரசங்கிக்கிறான், பிரசித்தப்படுத்துகிறான். இதுதான் நோவா. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, எச்சரிப்பு கிடைக்குது, உடனே கீழ்ப்படுகிறான், பயபக்தி உள்ளவனாகிறான், தன் குடும்பத்தையும் அதில் இழுத்துக்கிறான், அவர்களுக்கும் சொல்லி அவர்களை பாதுகாக்கிறான். யாரோ எப்படியோ போட்டு நான் தப்பிச்சா போதும்னு இல்லை, அதை மற்றவர்களுக்கும் என்ன செய்தான் அவன்? நீதியை பிரசங்கித்த நோவா இல்ல, நீதியை பிரசங்கித்த நோவா இல்ல. அது எப்படின்னா, இட்ஸ் வெரி லாங் டைம். நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் ஒரே நாளில் சொல்லி ஒரு கொஞ்ச நாளில் அவர் அந்த பேழையை கட்டி அவர் உள்ளே போயிட்டாருன்னு இல்லை. பேழையை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அப்படின்றாங்க.
பேழையை கட்டி முடிக்க எத்தனை வருடம் ஆயிருக்கிறது? இந்த 120 ஆண்டுகளும் என்ன செய்தவன்? தன் பயபக்தி உள்ளவனாகி தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த தேவ எச்சரிப்பின் நீதியை என்ன செய்து கொண்டே இருந்தான்? தொடர்ந்து பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருந்தான், கண்டினியூஸ்லி. இல்லை, இதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். இங்கு உட்கார்ந்திருக்கிற நீங்கள் இந்த எச்சரிப்பை பெற்று நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாகி உங்களை மட்டும் பாதுகாத்து கொள்ளாதிருங்கள். இந்த நீதியை குறித்ததான போதனை எங்கே போனோம்? மற்றவர்களுக்கும் போகணும். அதுக்கு தான் முன்னாடி நிற்கிறார் நோவா. இல்லை, நோவாவை பற்றி நம்ம இன்னும் பார்க்குறோம். தன் காலத்தில் வாழ்ந்தவர்களிடத்தில் அவன் எப்படி இருந்தான்? உத்தமனும். தன் காலத்தில் வாழ்ந்தவனிடத்தில் நீதியும் உத்தமமாய் வாழ்ந்தான். அப்போ என்னன்னா, தேவ எச்சரிப்பை என்றைக்கு பெற்றுக்கொண்டானோ அந்த நாளிலிருந்து தன்னுடைய நீதியின் வாழ்க்கை, உத்தமத்தின் வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ்ந்தவன். இவர் ஒரு நல்ல முன்மாதிரி. சரி, இப்போ அடுத்து லோத்தை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இங்கே லோத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் என்ன செய்தான் அவன்? இந்த லோத்தினுடைய வாழ்க்கையை சோதோம் குமாரா அழிவுக்கு முன், சோதோம் குமாரா அழிவுக்கு பின் அப்படின்னு தான் அவரை பிரிச்சுக்கணும் ஒரு லைஃப்பை. புரியுதா நான் சொல்றது? அழிவுக்கு முன் அவர் வாழ்க்கை, அழிவுக்கு பின் அவர் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியல உங்களுக்கு? தெரியல, அந்த ஹிஸ்டரி தெரியல. ஆமாம், இப்போ அழிவுக்கு முன், அழிவுக்கு பின். அழிவுக்கு முன் அந்த கண்ணோட்டத்தில் தான் இங்கே லோத்தை பார்க்கணும். அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே என்ன செய்தவன்? அவன் வசித்தவன். ஆனால் அவங்கள் அக்கிரமத்தை குறித்து என்ன செய்தவன்? அவன் நடக்கையினால் என்ன செய்தவன்? அவன் வருத்தப்பட்டு, அடுத்து என்னது? அதை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்தவன்? அவன் வாதிக்கப்பட்டவன். இப்போ இதில் இன்னொன்று இருக்கு. பார்த்தான், வருத்தப்பட்டான், அதை குறித்து ரொம்ப வேதனை, அவன் மனசு ரொம்ப வாதிச்சுது. ஏன்னா அந்த தேவ தூதர்கள் போய் அவன் வீட்டில் தங்குகையில் அங்கே இருக்கிற அந்த இவன்கள்லாம் அந்த மோசமானவர்கள்லாம் அவர்களை வெளியே கொண்டு வாணும் போது இவன் போய் அவர்கள்ட்ட என்ன செய்வான்? அவன் கெஞ்சுவான், வேணாப்பா, இப்படி செய்யாதீங்க, அவங்க தேவ மனுஷர்கள் இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். என் குமாரத்திகளை கூட நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னுவான். இல்லை, அதே மாதிரி தேவ தூதர்கள் சொன்ன உடனே தான் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண போகிறவன்ட்ட போயும் அவர் கெஞ்சுவார், எப்பா தேவ எச்சரிப்பு இப்படி இருக்குன்னு. அதனால அந்த அழிவுக்கு முன் அவர் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது? நேர்த்தியாக இருந்திருக்கு. அழிவுக்கு பின்னால் தான் அது வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ இதில் இன்னொன்று காரணம் என்ன தெரியுங்களா? இதில் இன்னொன்று நம்ம ரொம்ப முக்கியமாக கற்றுக்கணும். இப்படி இருந்தாலும் இப்போ பாருங்கள், லோத்து யாருக்கு சொந்தக்காரன்? லோத்து யாருக்குங்க சொந்தக்காரன்? ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன், ரொம்ப நெருங்கிய சொந்தம், பிளட் ரிலேஷன். லோத் இந்த சோதம் குமாராக்கு எப்படி வந்தார்? எகிப்தில் இருந்து மொத்தமாக குடிபெயர்ந்து வரும்போது கூட கூட்டிகிட்டு வருவார். 2 பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு வரும்போது நீ தனியாக போப்பா, நான் தனியாக போனோன்னே நல்ல செழிப்புள்ள ஒரு இடத்த பார்த்து என்ன செய்வார்? ஆமாம், போயிடுவார். இப்போது அங்கே அப்படி தான் அவர் சோதம் குமாராக்குள்ளே போவார். இதெல்லாம் நாள்தோறும் பார்க்குறார், வாதிக்கப்படுகிறார், வருத்தப்படுகிறார். ஆனால் அந்த சோதம் குமாரை விட்டு வெளியே வர அவருக்கு மனசு இல்லை. சோதம் குமாரை விட்டு வெளியே வர அவருக்கு, ஆமாம், இதுக்கு தான் வாரன் வெஸ்பி என்ற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர், ஒரு நல்ல வேத ஆராய்ச்சியாளர் எழுதுவார். ஆபிரகாம் லோத்தை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார்.
எகிப்தை விட்டு என்ன செஞ்சார்? ஆனால் ஆபிரகாம்னால லோத்தை சோதோம் குமாராலேருந்து வெளியே என்ன செய்ய முடியல? கொண்டு வர முடியவில்லை. இல்லை, 2 தேவ தூதர்கள் சந்திக்க வருவாங்க. ஆபிரகாமும் தன்னுடைய வீட்டின் முன்பாக, கூடாரத்தின் முன்பாக உட்கார்ந்திருப்பார். அதே தேவ தூதர்கள் சோதோம் குமாருக்கு போகும்போது லோத்து பட்டண வாசலிலே அந்த சோதோம் குமாரா தலைவர்களோடு உட்கார்ந்துருப்பார். அவர் ரொம்ப அங்கே ஒன்றிணைஞ்சிட்டார். அவர் பாதிக்கப்பட்டார், வருத்தப்பட்டார். ஆனால் அதை கண்டித்து உணர்த்தவோ, ஆனால் அதை விட்டு வெளியே வரவோ இல்லை, மனசு இல்லை. இன்றைக்கி நம்மளும் நிறைய நேரத்தில் லோத்து மாதிரி தான் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் எப்படி தான் இருக்கிறோம்? வருத்தப்படுகிறோம், வாதிக்கப்படுகிறோம். ஆனால் என்ன செய்ய மனசு இல்லை. என்ன செய்ய மனசு இல்லை? வெளியில் வர மனசு இல்லை. வெளியில் வர மனசு இல்லை. இது 2வது முன்மாதிரி. 3வது முன்மாதிரியாக அங்கு யாரை காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால் பீலையாமை காட்டுகிறார். பீலையாம் வந்து ஒன்று யோசித்துக்குங்க. பீலையாம் வந்து அவன் கடவுளுடைய தீர்க்கதரிசி இல்லை. அவன் கடவுளுடைய தீர்க்கதரிசி இல்லை. நல்லா தெரியல உங்களுக்கு? ஆமாம். அவன் வந்து துவக்கத்திலே வந்து கூலிக்காக என்ன செய்கிறான்? அவன் இஸ்ரவேலரை சபிக்க போகிறான். ஆனால் எச்சரிப்பை பெற்று ஆசீர்வாதம் பண்ணுறான். ஆனால் சீக்கிரட்டாக ஒரு வேலையை பண்ணி விட்டுருவான். அதை தான் என்னாகும் 31:16 நம்ம வாசிப்போம். மறைமுகமாக இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரை விட்டு பின்வாங்க குறுக்கு வழி ஆலோசனையை வந்து அவன் சொல்லிக் கொடுப்பான். யாருக்கு சொல்லிக் கொடுப்பான்? யார் அவன்கிட்ட வந்து சபின்னு சொல்லி ஒரு அரசன் வருவார். அந்த அரசன் பேர் என்ன? பாராக்குக்கு ஒரு குறுக்கு வழியை சொல்லிக் கொடுப்பான். என்ன? மோவாபிய பெண்களோடு என்ன செய்ய? விருந்துண்ணை இவங்களை கூப்பிடுன்னு வருவானுங்க, விபச்சாரம் பண்ணுவானுங்க, சோரம் போயிடுவானுங்க. இந்த சீக்ரெட் லைஃப், அந்த வழியை சொல்லி கொடுத்தது யாரு? யாரு? பீலையாம்ல. அதனால தான் அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா, வெளிப்புறமாக ஆசீர்வாதம் பண்ணான். ஆனால் உள்ளே அந்த மக்களுடைய வாழ்க்கை சோரம் போக காரணமாக இருந்தவன். இன்னைக்கு இந்த கள்ள போதகர்களும் அப்படிதான். வெளிப்புறமா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் உள்ளான நிலைகளிலே உங்கள் வாழ்க்கையை சூறையாடி விடுவார்கள். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை குலைத்து போட்டு விடுவார்கள். renew your spiritual life, நாசம் பண்ணிடுவாங்க. பீலையாம்கள் இவர்கள். வெளிப்புறமா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், உள்ளான வாழ்க்கையை குறித்து இவர்களுக்கு எந்த விதமான பாரமும் கிடையாது. அதனால தான் இவர்களை பீலையாமுக்கு ஒப்பிடுகிறார். இப்போ 3 முன்மாதிரிகளை பார்த்தோம். இதில் நாம் எடுத்துக்க வேண்டிய முன்மாதிரி நோவாவை எடுத்துக்கொள்ளலாம். லோத்தினுடைய அந்த முன் வாழ்க்கையில் அந்த பாவத்திற்கான அவருக்குள் இருந்த வருத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பீலையாமை நம்ம என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. 3 முன்மாதிரிகளை வைக்கிறான். யாரை நாம் முன்மாதிரிகளாக வாழ்க்கையில் வைக்கப் போகிறோம்? கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிட்றேன். நமக்கு முன்மாதிரியாக யாரை வைக்கணும்னு 3 யோவானில் யோவான் அழகாக ஒரு சிலரை வந்து சுட்டி காட்டுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காயு அப்படின்னு ஒரு மூப்பருக்கு வந்து எழுதுவார் அந்த 3 யோவானை அந்த கடிதத்தை. அதில் அவர் நல்லா வாழ்த்திட்டு நீ சத்தியத்தில் நடக்கிறாய் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 9. நான் சபைக்கு எழுதினேன், அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்ரெப்பு எங்களை என்ன செய்தான்? அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து 10ஆம் வசனம் வாசிங்க. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவது போதும் அல்லாமல்
தன் சகோதரரை ஏற்றுக்கொள்கிறதுமின்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து என்ன செய்கிறான்? ஆமாம், சரி. இப்போ 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். தேமேத்ரேயு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று. இப்போ 2 பேரை எக்ஸாம்பிளாக அவர் கொடுக்குறார். யார் யாரை கொடுக்குறாரு? தியோத்திரேப்பு, அடுத்து என்னது? தேமேத்ரேயு. தியோத்திரேப்பை எதுக்கு? தீமைக்கு உதாரணமாக காட்டுறார். எதுக்கு உதாரணமாக காட்டுகிறார்? தீமைக்கு. நன்மைக்கு உதாரணமாக யாரை காட்டுகிறார்? தேமேத்ரேயுவை காட்டுகிறார். இப்போ இந்த 10க்கும் 12க்கும் இடையில ஒரு வசனம் வருது. அதை எல்லாரும் சேர்ந்து வாசித்து முடிச்சிடலாமா? பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. அதுதான். தியோத்திரேப்புகளை பின்பற்றாதிருங்கள், தேமேத்ரேயுவை பின்பற்றுங்கள். இவங்க தான் நல்ல முன்மாதிரிகள். அதனால தான் பேதுரு நோவாவையும் எழுதுகிறாரு, லோத்தையும் எழுதுகிறாரு, பீலேமையும் சுட்டி காட்டுகிறார். நல்ல முன்மாதிரிகளை உங்கள் வாழ்க்கையில் வைத்து கொள்ளுங்கள். அந்த நல்ல முன்மாதிரிகளாய் அவர்கள் நடக்கிறார்கள் என்று தேமேத்ரேயு குறித்து சொல்லும்போது என்னது? எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் என்னது? அவன் எதாலும் சாட்சி பெற்றவன். அவன் சத்தியத்தாலும் என்ன செய்யப்பட்டவன்? அவன் சத்தியத்தால் நற்சாட்சி பெற்றவர்கள். இப்படிப்பட்ட நல் முன்மாதிரிகளை வைத்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். அப்போ இந்த 2ஆம் அதிகாரத்தில் 3 காரியத்தில் சொல்கிறாரு. கள்ள போதகர்கள் யார் என்று என்ன செய்யுங்கள்? அடையாளம் காணுங்கள். நியாய தீர்ப்பு உண்டு என்று நம்புங்கள். நல்ல முன்மாதிரிகளை என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த முகாமினுடைய இந்த நாளினுடைய கடைசி இந்த தியான வேளையிலே கர்த்தருடைய எச்சரிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் அல்லது ஒரு மிகப்பெரிய கனி கொடுக்காமல் நம்மை தடுக்கிற அந்த காரணி அது என்னன்றதை தெரிஞ்சிருக்கிறோம். இதை விட்டு வெளிவராமல் கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவராய் அவருக்கு சொந்தமானவர்களாய் நீங்கள் மாற முடியாது. இதை விட்டு விலகி வரும் வரைக்கும் அவருக்காக நீங்கள் கனி கொடுக்க முடியாது. இப்படி எங்கனா சிக்கியிருந்தீங்கன்னா அவர்களிடமிருந்து பிரிந்து கிறிஸ்துவோடு ஐக்கியமாகுங்கள். கனி கொடுக்கிற வாழ்க்கையை கிறிஸ்துவின் உபதேசத்தின் அடிப்படையில் பின்பற்றி அவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறுங்கள். எஜமானனுடைய கனமான பாத்திரமாய் நீங்கள் விளங்க வேண்டும். அதற்காக தான் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த உலகம் என்னுடைய சொந்தம் அல்ல, இல்லை, இந்த உலகம் என்னுடைய சொந்தம் அல்ல. நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். என்னுடைய ஒரே குறிக்கோள் கிறிஸ்துவை மாத்திரம் நான் பிரியப்படுத்துவது, கிறிஸ்துவுக்காக மாத்திரம் பயனுள்ள பாத்திரமாய் விரும்புவது, எஜமானனுக்கு மாத்திரம் நான் பயனுள்ளவனாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு விலகும் வரைக்கும் இது நீங்கள் செய்யவே முடியாது. கேட்போமா ஆண்டவர்கிட்ட, கேட்போமா ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் நம்ம எந்திரிச்சு நிற்போம். எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எஜமானனுடைய கைகளில் உள்ள ஒரு கனமான பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு மாத்திரம் சொந்தமாகி கிறிஸ்துவுக்காக மாத்திரம் கனிகளை கொடுக்கிற ஒரு
வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அதற்காக காலையிலிருந்து இதுவரைக்கும் 4 செய்தி வேளைகளிலே தேவ எச்சரிப்பை நான் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்டோம், துணிகரக்காரர்கள், அகங்காரிகள்னு சொல்லி. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் பெற்ற இந்த தேவ எச்சரிப்பை அசட்டை செய்வீர்கள் என்றால், இது உங்கள் மனதில் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக பலன் கொடாமற் போனால், நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக துணிகரக்காரர்கள், அகங்காரிகளாயிருப்பீர்கள், இருதய கடினம் உள்ளவர்களாயிருப்பீர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பவுல், அவர்களுடைய இருதய கடினத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், அவர்களுடைய அக்கிரம சிந்தைகளுக்கு அவரை ஒப்பு கொடுத்தார்னு எழுதுவார் அவர். ஒருவேளை இன்னும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால், நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, அதற்கு கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. அப்புறம் உங்களை யாரும் காப்பாற்றவே முடியாதுங்க, யாரும் காப்பாற்றவே முடியாது. இந்த தெய்வ எச்சரிப்பை பெற்ற நான் இந்த முகாமினுடைய முதல் நாளிலே கேட்ட இந்த எச்சரிப்புகளை என் வாழ்க்கையில் நான் வைத்து கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் மாறி, கிறிஸ்துவுக்கு உபயோகமுள்ளவனாய், கனியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறவனாய் என்னை மாற்றுன்னு நாம் ஆண்டவரை நோக்கி கேட்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளியாது என்ற நித்தியமான வார்த்தையை எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டிருக்கிறோம் சுவாமி. கேட்ட நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து பலன் கொடுக்கிறவர்களாய் மாற உறுதி எடுக்க உதவி செய்தருளும். மாறாக தொடர்ந்து துணிகரக்காரர்களாய், அகபாவம் உடையவர்களாய், இருதய கடினம் உள்ளவர்களாய் எங்கள் வாழ்க்கையை வாழாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின் எச்சரிப்பை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி பக்கமாய் வர நீர் உதவி செய்தருளும். இந்த நாளிலே வந்து பங்கெடுத்த ஒவ்வொருவரும் எஜமானனுடைய கைகளில் இருக்கிற உபயோகமான பாத்திரங்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நிமித்தமே கேட்கிறோங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரை துதிப்போம். தகப்பனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு நீ தந்த வேத பாடங்களுக்காக, போதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் கருப்பொருளை எங்களுடைய திருச்சபைக்கு நீர் தந்த வாக்குறுதியை சுதந்திரிக்கும் ஒத்துழைப்புக்கு அடுத்த, உத்தமத்துக்கு அடுத்த, ஈடுபாடுக்கு அடுத்த, அர்ப்பணத்துக்கு அடுத்த விஷயங்களை மறுபடியும் வலியுறுத்தியும் ஞாபகப்படுத்தியும் பல கோணங்களிலிருந்து புதிய ஒரு புரிதலையும் தந்த கிருபைக்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய ஆவியான்ம சரீரத்திலே வந்து பனி போல் அமருவதாக. இன்று இரவு நல்ல ஒரு ஓய்வை தந்து காலையிலே துதிக்கும் துதியோடு எழுந்து நாளை மறுதினம் ஆவலோடு மாநில விடுமுறையை பிரயோஜனமாக நம்முடைய சமூகத்தில் செலவழிக்க முடியாத வாஞ்சையை ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும், ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியருக்கும் தருவீராக. எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சுமந்து வந்த ஊழியர்களுக்கும் நீ நல்ல ஓய்வை தந்து இன்னும் ஆண்டவரே பலமிக்க ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி செபிக்கிறோம். அவர்களை நிறைக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். இன்று எல்லா சற்று எதிர்பாராத சவால்கள் மத்தியிலும் எங்களை தாங்கி ஏந்தி வழிநடத்தின கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைத்து போதக நேரங்களிலும் மக்கள் ஆண்டவரை அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உதவி புரிவீராக. நன்றியோடு ஸ்தோத்திரம். அதிகமான பனி பெய்யும் காலத்தில் யாரும் நோய்வாய்ப்படாதபடி கர்த்தருடைய காவல் அவருடைய ஆவியான்ம சரீரத்தில் இருக்கும்னு நாங்கள் செபிக்கிறோம். மக்கே நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ. இயேசு நாமத்தினாலே ஜெபம் கேளும் துதிகளை பாதத்தில் வைக்கிறோம்.
அன்பின் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யூன்யமும் ஐக்கியமும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.